ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்புக்கான எந்த அப்டேட்னாலுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு 50 ருபீஸ் நான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணி மறக்காமல் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுப்பாங்க. டெய்லி சைன்இன் போனஸ், அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் கோட் போட்டால் அதுலேருந்து நமக்கு வந்து போனஸ் வர மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. இது 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெய்லியுமே உங்களுக்கு அப் டு 20 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். 20 ரூபா இல்லைனா 15 ரூபாய்க்குள்ளே ஒரு அமௌண்ட் வரும். அதை நீங்கள் டெய்லி கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சொல்ல போகிற எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு லாஸுமே பண்ணாமல் நீங்கள் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த ஆப்பில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்றதை பார்க்கலாம். கீழே இந்த ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. சென்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நிக் நேம் என்னவோ உங்கள் நேம் வந்து போட்டுட்டு சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு சைன்அப் ஆயிரும். ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸாக 28 ரூபா அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்களோட டெலகிராம் சேனலில் அவங்க ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட டெலகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட டெலகிராம் சேனலில் இங்கே ஜாயின் அஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலகிராம் சேனலுக்கே போகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் பிக்கப் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கிடச்சிரும். ஸோ டெய்லியும் இதை நீங்கள் மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கோடை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு நான் வரேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா இந்த இடத்துல நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் ட்ரேட் பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடை நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 12 ரூபா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 12 ரூபா வரலாம், இல்லைனா இது கம்மியாக கூட உங்களுக்கு வரலாம். இப்போ என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மை டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைன் இன் எவ்ரிடே அண்ட் கெட் 8 ருபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அண்ட் அந்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். மொத்தமாக 48 ரூபா உங்களோட பேலன்ஸில் இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளான் இருக்கும். இதில் நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. நான் சொல்கிற பிளான் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஃபண்டு 1ன்னு இருக்குல்ல, இந்த பிளான் வாங்கணும். இதுக்கு நீங்கள் 528 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு 158 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் நீங்கள் வாங்கணும். இதோட முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 290 ரூபா. இதில் உங்களுக்கு ஒரே நாளே பார்த்தீங்கன்னா 435 ரூபா வரும். இதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பெனிஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் உங்கள் பிளான் விடுவாங்க. இதில் விடுற பிளானில் என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்கக்கூடாதுன்றதை நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த 2 பிளானை எப்படி வாங்கலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹோம் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்துட்டு என்டர் டெபாசிட் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்தமாக நம்ம முதலீடு பண்ண போகிற எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 818 ரூபா. என்னோட பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 48 ரூபா இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வெறும் 770 தான். நான் வெறும் 770 ரூபா மட்டும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸில் இதை விட அதிகமாகவும் வரலாம், இதை விட கம்மியாகவும் வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த டெபாசிட் ஆப்ஷனில் அமௌண்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் சேனலில் ஏதாச்சும் ஒரு சேனல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த பேமெண்ட் மெத்தட் சில டைம் மாறலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி QR கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பேமெண்ட் ஆப் இருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண போகிறேன் 770 ரூபா. நான் என்னோட பாஸ்வேர்டு எல்லாமே நான் வந்து போட்டுக்கிறேன். நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பேடிஎம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா UTR நம்பர் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதே ஆப்புக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல UTR பேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே அதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி சக்ஸஸ்ன்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆப்லேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும்.
இப்போ நீங்கள் இந்த கோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு பிளான் இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லைவாகவே இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம்ன்றது கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்து அண்ட் நீங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இந்த கோர் அப்புறமா இந்த கிஃப்ட் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட் மொத்தம் 3 ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பி உங்களோட ஜிபே நம்பர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு என்னோட சைட் போனஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் வித்ட்ரால் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஹோம் ஆப்ஷனில் வித்ட்ரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஆட் பேங்க் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடணும். உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் போடணும். அப்புறமா கார்டு ஹோல்டரோட நேம் போடணும். பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் இது 3மே கவனமாக பார்த்து கரெக்டாக கொடுங்க. எதுவுமே நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துடாம இந்த ட்ரேட் பாஸ்வேர்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா எகைன் வித்ட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் கார்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வித்ட்ராவல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கால் 9:30 நைட்டு 8:30 வரைக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வித்ட்ரால் 200 நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வித்ட்ரால் 50,000 வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4% பிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் தான் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்களோட வேலெட்டில் இப்போ ₹240 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். உங்களால் ₹240 வித்ட்ராவல் பண்ண முடியாது. ₹200 தான் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். 300 400 இந்த மாதிரி தான் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஆகஸ்ட் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நல்லாவே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள்.